கமலஹாசன் உங்களை போன்ற ஒரு நடிகர் தான், அவருக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வருவதை வச்சு அவருடைய எதிர்காலம் எப்படி சார்? ஏன்னா எனக்குன்னு ஒரே கஷ்டம்னா 1996ஆம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸும் அதிகமாக கிடையாது. அப்போ எனக்கு வந்து கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது. அபரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு பலமுறை பல பிரச்சாரங்கள் வந்து நான் சேர்ந்து இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதைவிட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறியிருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் நடக்கலை. ஸோ க்ரௌட் வில் கம். யார் வேணாங்க வரும். நாளைக்கு ரஜினி சார் போனால் இதோட பெரிய கூட்டம் வரும். அஜித் குமார் போனால் அதோட பெரிய கூட்டம் வரும். கூட்டம் வரதான் செய்யும். நடிகரை வந்து தெருவிலை பார்க்காதவர்கள், நான் வந்து அடிக்கடி போகிறேன். என்னைக்கே பார்க்க இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா, என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளோ பெரிய கூட்டம் வரும். அது கூட்டம் வருது நியாயம் தானே. அது கூட்டம் வராட்டி தான் அவர் கவலைப்படணும். அந்த கட்சியில் வந்து பொறுப்புகளை வாங்குவதற்காக வேண்டிய கடுமையான ஒரு போட்டியும் நிலவுது. அது வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களை கேட்கணும். இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த கட்சியில் போட்டி நடக்கலை, அஜிதா பிரச்சனை என்ன சார் நினைக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு பதில் சொன்ன அவசியம் எனக்கு கிடையாது. சார், விஜய் வந்து பாஜகனுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் வந்து சி டீம் இணைஞ்சு பாரதிய ஜனதாவோட இணைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு. இது ஒவ்வொருத்தரையும் வந்து தேர்தல் காலத்தில் வரும்போது ஒவ்வொருத்தரும் பி டீம் ஆகிடுவாங்க, சி டீம் ஆகிடுவாங்க, டி டீம் ஆகிடுவாங்க. என்ன டீம்ன்றது வந்து சரியாக கூட்டணி அமைந்த பிறகு யார் டீம்னு தெரியும். அப்போ வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம். அப்போ விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் விஜய் வந்து எந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யார் சொன்னா? வாய்ப்பு இருக்குதா? அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் புதுக்குள்ளே சொல்லிட்டாருங்க. அப்புறம் மற்றவங்களாம் இவருக்கு வந்து கீழே இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? என்ன கருத்து கேட்டால் நிச்சயமாக யாரும் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. என்னுடைய கருத்து அது. அதிமுக வந்து பழையபடி ஒன்றுபடுமா? ஒன்றுபட்டால் சிறப்பாக இருக்குன்ற கருத்தை நான் பல முறை சொல்லிவிட்டேன். அதாவது அதிமுக காலகட்டங்களில் கொண்டு வந்த திட்டங்களில் 5% திமுக அரசு செய்யக்கூடிய திட்டத்தில் 5% கூட செய்யலைன்னு சொல்லி முதலமைச்சர் சவால்கள், எந்த திட்டங்களுமே நிறைவேற்றப்படலை, திமுக ஆட்சியில் மட்டும்தான் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அது என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்து இது ஏற்கனவே செய்தேன் என்று சொன்னவர்கள் செய்யவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்து, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி செய்யலை, நாங்கள் சொன்னது இதெல்லாம் செஞ்சிட்டோன்றது கொடுத்தா தென் இட் வில் பி கிளியர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு நோ ஹூ இஸ் டன் ஹூ இஸ் நாட் டன். இது இப்படியே வந்து சொல்கிறதுக்காக செய்தி சொல்கிறது நான் இல்லை. சார், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தென்காசி தொகுதியில் நீங்கள் போட்டிக்கிறதா ஒரு தகவல் பரவுவதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே தென்காசி தொகுதியில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் மனசாட்சிக்கு உட்பட்டு சிறப்பாக சேவை செய்திருக்கிறேன் எனக்கு தெரியும். அதனால் அது வந்து மக்கள் வந்து திரும்பி விரும்புகிறார் என்று சொன்னால் அண்ணா சொல்லணும் என்ன நடக்குதுன்னு தென்காசியில். அதுக்கப்புறம் நான் முடிவெடுக்கிறேன்.